வெல்கம் டு ஸ்ரீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பெப்பர் சிக்கன் கிரேவி. இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 1 கிலோ சிக்கனை மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 3 ஸ்பூன் மிளகு, 2 பச்சை மிளகா, 1 ஸ்பூன் சோம்பு, 6 கிராம்பு, 2 பட்டை, 2 ஏலக்காய், 1 கட்டி பூண்டு, கொஞ்சம் இஞ்சி, 3 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, வதக்கிறதுக்கு ஒரு பிரிஞ்சி இலை, பொடியாக கட் பண்ண வெங்காயம் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. 1 கப் தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கோங்க. எண்ணெய் இல்லாமல் மிளகை நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ சோம்பு சேர்த்து வறுத்துக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் தனியாக வறுத்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் விட்டு பச்சை மிளகா வதக்கிக்கோங்க. அதோட இஞ்சி பூண்டு சேர்த்து வதக்கிக்கோங்க. வெங்காயத்தை தனியாக வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க. தக்காளியை தனியாக வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க. மசாலாவையும் இஞ்சி பூண்டையும் ஒன்றா அரைச்சிக்கோங்க. வெங்காயம் தக்காளியை தனித்தனியாக அரைச்சிக்கோங்க. எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானோடனே பிரிஞ்சிலையை பொரிச்சிக்கோங்க. அடுத்தது வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினோடனே அரைச்சி வச்சுருக்க மசாலா பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அரைச்சி வச்ச வெங்காய பேஸ்ட்டை இதோடு சேர்த்து கலந்து வதக்கிக்கோங்க. அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டையும் இதோடு சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ சிக்கனை அது கூட சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்து வதக்கிக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றி மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. சிக்கன் வெந்த உடனே தேங்காய் பால் ஊற்றி ஒரு கொதி விடுங்க. இப்போ மல்லி தூவி இறக்கிக்கோங்க. சுவையான பெப்பர் சிக்கன் கிரேவி ரெடி. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.